கரூர்ல நடந்திருக்கிறது வந்து வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட, வார்த்தைகளாலேயே சொல்ல முடியாத ஒரு நெஞ்சு வெடிக்கக்கூடிய ஒரு துயரம். 9 மாதம் நிறைமாத கர்ப்பிணியா இருக்கிறவரோட கணவர் இறந்து போயிருக்காங்க. 2 மாசத்துல கல்யாணம் பண்ணி நிச்சயமாக இருக்கிற பையனும் பொண்ணும் இறந்து போயிருக்காங்க. சின்ன குழந்தை இழந்த அம்மா அப்பா. எங்க தொக்குப்பட்டி, பசுபதிபாளையம், ஏமூர், காந்தி கிராமம், இது மாதிரி நமக்கு தெரிஞ்ச ஊர்ல தெரிஞ்ச மண்ணுல தாமரை அக்கா மாதிரி எனக்கு தெரிஞ்ச நிறைய பேரு நம்ம பார்த்து பழகி நம்மளோட இருந்தவங்க நேத்து வரைக்கும் இன்னைக்கு இல்ல. நம்மளால யாருக்குமே வந்து ஒரு வார்த்தை கூட நம்மளால ஆறுதல் சொல்ல முடியல, சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா இருக்கு. நமக்கு இருக்கிற ஒரே ஆறுதல்ங்கிறது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறவங்கள எல்லாரையும் நம்ம இப்ப பார்த்தேன். அது இருக்கிறவங்கள நிறைய பேர் ரொம்ப நல்லா இருக்காங்க. இதுக்கப்புறம் ஒன்றும் டேமேஜ் நடக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்குலாம் நினைவு இருக்கு, அவங்க எல்லாம் பேசுறாங்க. அவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப நேரம் எல்லாருக்கும் வந்து டீஹைட்ரேட் ஆகியிருந்திருக்குது. நிறைய பேர் மயங்கி விழுந்திருக்காங்க. அப்ப உழுகிறப்ப எல்லாம் போறப்ப நிறைய பேர் மேலே ஏறி போயிருக்காங்க. அதனாலதான் நிறைய பேருக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு. குழந்தை 17 வருஷம் கழிச்சு ஒருத்தருக்கு ஒரு பொன் குழந்தை இருக்கு. அவங்க அப்பா இறந்துட்டாரு. ரொம்ப வயசானவங்களா இருக்காங்க. அவங்களுக்கு பையன் இருந்திருக்காங்க. வீட்டுல ஒரே பையன் இருக்கான். அந்த பையன் தான் வேலைக்கு போற பையன். அந்த பையன் இருந்திருக்கா. அப்படி இந்த மாதிரி ரொம்ப ஒரு கொடுமையா இருக்கு. கரூர் வந்து நம்ம ஊரு வந்த காலத்துல இருந்து நம்ம இப்படி ஒரு துயரத்தை நம்ம பார்த்திருக்கவே மாட்டோம். எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஒரு அமைதியான ஊரு. நம்ம வேலை செய்வோம், வேலைக்கு போவோம், சனிக்கிழமை சம்பளம் வாங்குவோம், வந்து போட்டாட்டு ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல சாப்பிட்டு திருப்பி திங்கக்கிழமை வேலைக்கு போவோம். நம்மள மாதிரி ஒரு அமைதியான ஒரு ஊரை வந்து பார்க்கவே முடியாது. நான் இந்த மண்ணில் பிறந்து வளர்ந்துருக்கேன். எல்லா ஊர்லயும் வெயில் அடிக்கு, புயல் அடிக்கு, மழை வரும், கடுமையா இருக்கும். நம்ம ஊர்ல எப்பவுமே நம்ம நல்லாவே இருப்போம். ஆனா இந்த முறை நமக்கு இப்படி ரொம்ப மோசமா நடந்திருக்கு. காரணம் பத்தி யோசிக்கிற மணல்ல நம்ம உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நம்ம ஊர் வந்து ரொம்ப சின்ன ஊரு. மதுரை மாதிரியோ, திருச்சி மாதிரியோ, கோயம்புத்தூர் மாதிரியோ, சென்னை மாதிரியோ பல வீதிகள்ல போக முடியாது. நமக்கு வந்து சனிக்கிழமைங்கிறது நம்ம ஊர்ல ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கான டே. ஏன்னா சனிக்கிழமை தான் நம்ம சம்பளம் போடுவாங்க. சனிக்கிழமை தான் நம்ம லாரிக எல்லாரும் வந்து டெக்ஸ்டைல்ல இருந்து கூட்ஸ் எடுத்துட்டு போவாங்க. அந்த டைம்ல நம்ம ஊர்ல உங்களுக்கு தெரியும், 1000 பேர் மூவ் ஆனாலே உங்களுக்கு வந்து கொஞ்சம் நம்ம ஊரு தடுமாறும். ஸோ அந்த இடத்துல தான் நமக்கு இருக்கிறதுல பெரிய இடம். நீங்க உழவர் சந்தையோ அந்த மாதிரி எதுனா நம்ம நினைச்சு கூட பார்த்திருக்க முடியாது இன்னும்.